பயங்கரமாக கனெக்ட் ஆன ஒரு பாடலாசிரியர் யாருன்னு சொல்லுங்களேன். பாடலாசிரியர்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாமத்துக்குமார் சார் தான். அவரை தாண்டி என்னுடைய முதல் 50 படங்கள் சிங்கிள் கார்டு எழுதினாரு. அண்ட் அவர் என்னுடைய சைவம் படத்துக்கு தேசிய விருது வாங்கினார், பெஸ்ட் லிரிக் ரைட்டர். ஸோ ஐ ஆல்வேஸ் மிஸ் யூ நாமத்துக்குமார் சார். வேர் எவர் யூ ஆர், ஐ லவ் யூ. யுவர் வாய்ஸ், யுவர் லிரிக்ஸ் வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரும் வந்து இங்கே வந்து மீட் பண்ணுறதுக்கு. முதல்ல தேங்க்ஸ் டு நாகவம்சி சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம். ஆல்ரெடி வாத்தின்ற படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணோம், அது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். தேங்க்யூ நாகவம்சி சார் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அப்புறம் பிரைமார்க் லிங்குசாமி சாருக்கு வாழ்த்துக்கள் ஃபார் டூயிங் த தியேட்ரிக்கல். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு யூ. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா சூர்யா சார் கூட சூரரை போட்டிருக்கு அப்புறம் நானும் அவரும் சேர்ற படம். சூரரை போற்று வந்து எவ்வளோ எங்கள் 2 பேருக்கு லக்கினா, எங்களோட முதல் தேசிய விருது 2 பேருக்குமே சூரரை போற்று தான் வாங்கி கொடுத்துச்சு. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அண்ட் அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் சூர்யா சார் பர்சனலாக ஒன்று பண்ணாங்க, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சூர்யா சார். ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் தட். சூர்யா சாரும் ராஜா சாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட். அதுக்கப்புறம் வாத்தியில் வந்து எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது, அது வெங்கி அட்லூரி கூட. அதுக்கப்புறம் லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்து திருப்பி சேர்ந்துருக்கோம் 3வது முறையாக. ஸோ 2 ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இந்த படத்தில் வந்து என் கூட இருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு உங்கள் ஃபேமிலி எல்லாரோடய சேர்ந்து பார்க்குற ஒரு படம், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம், ஒரு வார்மான ஃபிலிம். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். அண்ட் சூர்யா சார் ஃபேன்ஸ் என்னை வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணி ஒரு செம்ம ட்ராக் ஒன்று கேட்டு அடுத்து இன்னைக்கு ஸ்பெஷலாக த ஒன் லான்ச் பண்ணுறோம். அன்பான ஃபேன்ஸ்க்காக ஒரு ஆக்ரோஷமான ஒரு ட்ராக்கு. எத்தனை பேர் ட்விட்டர்ல கேட்டுட்டே இருக்காங்க இப்போ அந்த பாட்டுக்கு. ஸோ இட்ஸ் ஆல் டெடிகேட்டட் டு எவ்ரி சூர்யா சார் ஃபேன் ஹியர். அது வந்ததுக்கப்புறம் உங்களோட எடிட் ரேஜ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஃபீஸ்டாக இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் கேட்டிருப்பீங்க, அடுத்து வரப்போகுது. மமிதா such a humble person. அவங்கள நான் வந்து ஒரு 5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். such a humble person, grounded. அந்த பட்டாம்பூச்சி சாங்கை வந்து உங்கள் டான்ஸ்லேயே எலிவேட் பண்ணிட்டீங்க. அண்ட் வாட் அ கிரேஸ்ஃபுல் டான்சர். உங்கள் மேலே வந்து அவ்வளோ இன்ஸ்பயர்டாக அத்தனை பேர் வந்து அந்த டான்ஸை ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஷீஸ் டன் ஹர் பெஸ்ட் இன் த ஃபிலிம். ஃப்ளாலெஸ்ஸாக எஃபர்ட்லெஸ்ஸாக கேரி பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ராதிகா மேம், ஷீஸ் டன் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் சுனில் சார். அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு செம பர்ஃபார்மன்ஸ் சூர்யா சார் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஒரு இமோஷ்னலாக, ஒரு கரிஸ்மேட்டிக்காக பயங்கரமாக வந்து டேக் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ சூர்யா சார் ஃபேன்ஸ் உங்கள் ஃபேமிலிஸோட தைரியமாக வந்து என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹார்ட்ஃபுல்லாக நீங்கள் ஒரு படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு ஆல் மை லிரிசிஸ்ட் அருண் ராஜா, கென், பாலாஜி வேணுகோபால், அதுக்கப்புறம் காதர், இந்த ரேப் சாங் பாட போகிற காதர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஆல் மை மியூசிஷியன்ஸ் ஃபுல் எஃபர்ட் போட்டு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் த பேக்ரவுண்ட் ஸ்கோர். படம் வரப்போகுது, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக தைரியமாக தியேட்டருக்கு வாங்க, ஹார்ட்ஃபுல்லாக போவீங்க. தேங்க்யூ. ஜிவி சார், உங்ககிட்ட ஒரு 2 கேள்விகள் கேட்டலாமா? அதுக்கப்புறம் எல்லாரும் ஆவலாக காத்துருக்காங்க அந்த ரேஜான த ஒன் கேட்கலாம், ஓகேவா? ஸோ 20 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இந்த 20 இயர்ஸ் இப்போ 20th இயரில் இருக்கும்போது டு யூ ஃபீல் லைக் நம்ம இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கோமே, நம்ம திரும்ப நம்மளை ரீஇன்வென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம், அப்படி தோணுதா? இல்லை இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்குது அதுக்குள்ளே 20 அப்படி தோணுதா? உங்களோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்குது? எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுற ஃபீல்லே சுற்றிக்கிட்டு இருந்தால் தான் பெட்டரு. ஒரு டெபியூட்டண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டோன்னா தான் நம்ம ரீடிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு விஷயம் பண்ணிட்டோன்னா அதை மறந்துட்டு வில் ஹாவ் டு மூவ் ஆன். ஏன்னா இத்தனை இயர்ஸ் இருந்து சூர்யா சார் இன்னும் வந்து பயங்கரமாக அந்த
இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவங்களாம் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஐ திங்க் வி ஹாவ் டு பி ரீபார்ன், எவ்ரி ஃபிலிம் இஸ் அ டெஸ்ட், எவ்ரி ஃபிலிம் இஸ் மை டெபியூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த 20 வருஷத்துல உங்களோட பயங்கரமா கனெக்ட் ஆன ஒரு பாடலாசிரியர் யாருன்னு சொல்லுங்களேன். பாடலாசிரியர்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ நாமத்துக்குமார் சார் தான். அவரை தாண்டி என்னுடைய முதல் 50 படங்கள் சிங்கிள் கார்டு எழுதினாரு. அண்ட் அவர் என்னுடைய சைவம் படத்துக்கு தேசிய விருது வாங்கினார், பெஸ்ட் லிரிக் ரைட்டர். ஸோ ஐ ஆல்வேஸ் மிஸ் யூ நாமத்துக்குமார் சார், வேர் எவர் யூ ஆர், ஐ லவ் யூ. யுவர் வாய்ஸ், யுவர் லிரிக்ஸ் வில் ஆல்வேஸ் பி ரிமெம்பர்ட். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிங்கர் சொல்லலாம், இல்லை ரொம்ப காம்படிட்டிவான இவரை கூப்பிட்றோன்னா நாமளும் காம்படிட்டிவாக அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங், அந்த மாதிரி யாராவது ஒரு சிங்கர் இருக்காங்களா? சிங்கர் அப்படின்னா சங்கர் மாதேவன் சார். ஏன்னா நான் உருகுதே பாட்டு ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போன போது அவர் அதை இம்ப்ரவைஸ் பண்ண விதம், லைக் உருகுதே பாட்டு போயிட்டே இருக்கும், திடீர்னு ஒரு ஹை பிட்சில் அந்த சாங்கை பாடுவார். அவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணார். ஒரு பர்ஃபார்மராக என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணது வந்து சங்கர் மாதேவன் சார். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ ஒர்க் வித். உங்களோட மியூசிக்கல் ஐகான் அப்படின்னு நீங்கள் யாரையாவது ஒருத்தரை சொல்லலாம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? மியூசிக் ஐகான் ஆப்வியஸ்லி ரஹ்மான் சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவருடைய சாங்ஸ் கேட்டு வந்திருக்கேன். அவர்கிட்ட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நான் சப்போஸ் ஏதாவது ஒரு விருது வாங்கினா அவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட் பண்ணுவார். ஸோ ஒரு குருவா மென்டராக அவர் அந்த என்கரேஜ் பண்ணும்போது அதுதான் எனக்கு பெரிய விருதாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு 20 இயர்ஸில் டக்குன்னு எங்களுக்காக ஒரு மெலோடியஸ் பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொன்னால் எந்த பாட்டு எடுப்பீங்க? 20 இயர்ஸில் டக்குன்னு எங்களுக்காக மெலோடியஸாக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொன்னால் என்ன பாடுவீங்க? என்ன பாட்டு பாடலாம்? என்ன சொல்றாங்க? எல்லாம் ஒரு பாட்டு சொல்றீங்க, எனக்கு என்ன பாட்டு? நிறைய பாட்டு சொல்றாங்க சார், நீங்களே ஒன்று பிக் பண்ணுங்க. பூக்கள் பூக்குமா, பிறை தேடுமா, என்ன பாடணும்? பிறை தேடும் நினைக்கிறேன். பிறை தேடும் தான். பிறை தேடுமா? ஒன்னு பிறை தேடும்னா இப்படி ஆட்டுங்க, இல்லனா இப்படி ஆட்டுங்க. இப்படிதானா? ஓகே, பிறை தேடும். பிறை தேடும் இரவிலே உயிரே, எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா, இருளில் கண்ணீரும் எதற்கு, அழகே இந்த சோகம் எதற்கு, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ள வரை நான் உன் அடிமையடி. தேங்க்யூ சார். சார், லவ் யூ. தேங்க்யூ. பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. பேக் ஸ்டேஜ்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் வருது. பூக்கள் பூக்குமோ 2 லைன் பாடுவீங்களான்னு? வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசுமே, நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி, வேரின்றி விதையின்றி வெண்தூவும் மழையின்றி, இது என்ன இவன் தோட்டம் பூ பூக்குதே, பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை, காற்றில் பறந்தே பறவை மறைந்த பிறகும் கீழே தொடங்கும் நடனம் முடிவதில்லையே, இது எதுவோ. Thank you so much. Thank you. You made our day. எல்லாரும் டபுள் ஹாப்பியா இருக்காங்க இப்போ.